நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல நீங்க கூகுள் போட்டோஸ் அதிகமா பயன்படுத்துவீங்களா? அப்பனா அந்த கூகுள் போட்டோஸ்ல ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். ரெண்டுமே உங்களுக்கு புதுமையா இருக்க போது, வித்தியாசமா இருக்க போது. ஸோ அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க கூகுள் போட்டோஸ்ல ரெகுலரா போட்டோ வீடியோ எல்லாத்தையும் நீங்க பேக்கப்பா எடுத்துக்கக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் போட்டோஸ்க்கு கீழே பாத்தீங்கன்னா 4-5 டேப் இருக்கும். அதுல மெமரிஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும். இந்த மெமரிஸ் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இத்தனை வருஷமா போட்டோ வீடியோ எல்லாம் கூகுள் போட்டோஸ்ல பேக்கப்பா எடுத்து வச்சிருப்பீங்கல்ல. ஸோ அந்தந்த தேதிகளில் அந்தந்த ஃபோட்டோலாம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ஃபோட்டோ வீடியோவெல்லாம் நீங்கள் மறுபடியும் ரிப்பீட்டடாக நீங்கள் அதை எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட முடியும். ஓ, இந்த தேதியில் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு மலரும் நினைவுகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மெமரிஸில் ஒரு அற்புதமான ஏஐ வந்து புகுத்திருக்காங்க இந்த கூகுள். அதை எப்படி ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, அது எதுக்காக நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற விவரங்களை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். வாங்க தெரிஞ்சுக்கலாம். நான் ஆண்ட்ராய்ட் போனை ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கூகுள் போட்டோஸை ஓப்பன் பண்றேன். ஸோ கூகுள் போட்டோஸ்ல நான் ரெகுலரா போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பேக்கப்பா எடுத்து வச்சிருக்கேன். அதை நீங்க பார்க்கலாம். கீழே பாத்தீங்கன்னா ஒரு 4 டேப் இருக்கு. போட்டோஸ், மெமரிஸ், கலெக்ஷன், சர்ச். இப்போ நம்ம மெமரிஸ்குள்ள போவோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தேதி போட்டிருக்கு, ஒரு வருஷம் போட்டிருக்கு, ஆட் அ டைட்டில் போட்டிருக்கு. சோ இந்த போட்டோக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும். இந்த போட்டோ எதை குறிக்குது, சோ அதை பேஸ் பண்ணி ஒரு டைட்டில் போடணும். டைட்டில் போட்டா நமக்கு நல்லது தானே. சோ அந்த டைட்டில் ரெடி பண்ண நம்மளால முடியலன்னா நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா? ஒண்ணு இல்ல, டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், போட்டோ செட்டிங்ஸ், அதுக்கு பிரெஃபரன்சஸ், ஏஐ ஃபீச்சர்ஸ் பை லேப்ஸ், இதுல ஹெல்ப் மீ டைட்டில், ஏஐ மெமரி டைட்டில் சஜஷன் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக்ல போயிடலாம். இந்த பாத்தீங்களா, இதுல நிறைய போட்டோஸ் இருக்கா. அக்டோபர் 11, 2019 இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் நான் பேக்கப்பா எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு கூகுள் ஏஐ வந்து எனக்கு 1, 2, 3 மோர் ஐடியாஸ் கட்டினா போதும். ஜெனரேட்டிங் சஜஷன். சோ அந்த போட்டோஸை வந்து அனலைஸ் பண்ணிட்டு அது ரிலேட்டடான டைட்டில் எனக்கு கொடுக்குது. அதுல எடிட் வேணும்னா எடிட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, பக்கத்துல எடிட் பட்டன் இருக்கா, ஆல்டர் பண்ணிக்கலாம். ஆட் ஹிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் பத்தலையா, மோர் ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்தீங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணும், போட்டோ அனலைஸ் பண்ணி மறுபடியும் டைட்டில் புதுசா ஒன்று கொடுக்கும். எதுவுமே எனக்கு வேண்டாயா அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஆட் டைட்டில் இதுல போயிட்டு உங்களுக்கு பிடிச்சமான டைட்டில அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்க விசிட் பண்ணும் போது ஸோ இந்த போட்டோ அந்த டைட்டில் பார்த்த உடனே நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த போட்டோலாம் வந்து இந்த இடத்துல எடுத்தது வச்சது அப்படிங்கிற மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஏஐ வந்து இந்த மெமரிஸ் அப்படிங்கிற பகுதியில் அறிமுகப்படுத்திருக்காங்க. நீங்க ஆட் டைட்டில்னு தட்டினாலே போதும். பக்கத்துல பாத்தீங்களா ஏஐ பட்டன் இருக்கா, பாருங்க, தக்கம் பாருங்க, ஜெனரேட்டிங் சஜஷன். பாருங்க, எக்ஸ்ப்ளோர் த சிட்டி அட் நைட், நைட் அவுட் ஆன் த டவுன், எக்ஸ்ப்ளோர் த சிட்டி வித் ஃப்ரெண்ட்ஸ். சூட்டபிளா இருக்கா இந்த போட்டோக்கு இந்த டைட்டில்? பாத்துக்கோங்க மக்களே. இது வேண்டாம்னா கூட நீங்க என்ன பண்ணலாம், நான் காமிச்ச அந்த ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணி நீங்க இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ கூகுளோட ஒரு புதிய கண்டுபிடிப்பு இல்ல, கூகுளோட ஒரு புதிய இறக்குமதி இந்த கூகுள் போட்டோஸ்ல இருக்கக்கூடிய இந்த மெமரிஸ் பகுதியில். ட்ரை பண்ணுங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல இந்த அற்புதமான செட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மட்டும் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. அதுக்கு மேல நிறைய பட்டன் இருக்கு, அதுல ஒன்ன தட்டி விட்டுக்குங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.